சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நேத்தே மோனிகாக்கு ஃபாரின்ல இருந்து அட்மிஷன் லெட்டர் வந்துருன்னு சொன்னாரு. இன்னும் வரலையே. ஒருவேளை போஸ்ட்மேன் கொடுக்க மறந்துட்டாரோ? அப்பாடா, வந்துட்டாரு. ஹலோ போஸ்ட்மேன், இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். என் பொண்ணுக்கு நேத்து காலேஜ் அட்மிஷனுக்கு ஃபாரின்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கணும். வந்துருச்சா? பொண்ணுக்கா? அவங்க பேரு மோனிகா. மோனிகான்னு யாருக்கு வரலமா? மோகன் தான் வந்துச்சு. மோகன் என் ஹஸ்பண்ட் தாங்க. ஆமா, அவர் தான் அப்ளை பண்ணாரு. அவர் பேர்ல தான் வந்திருக்கும். லெட்டர் கொடுங்க. அத அவரே நேர்ல பார்த்து வாங்கிட்டாருங்க. என் ஹஸ்பண்ட் நேர்ல வந்து வாங்கிட்டாரா? ஆமா. அவர் தான் ஊர்லயே இல்லையே. அவர் எப்படிங்க வாங்கிருப்பாரு? நான் என்ன பொய்யா மேடம் சொல்றேன்? ஏதோ அர்ஜென்ட்னு சொல்லி நேத்தே வந்து வாங்கிட்டாரு. அப்ப நான் போய் சொல்றேனா? அவர் வெளியூருக்கு போய் 10 நாளைக்கு மேலாச்சே. எப்படிங்க நேர்ல வந்து வாங்கினாருன்னு சொல்றீங்க? கோவப்படாதீங்க மேடம். உங்களுக்கு வந்த லெட்டரை வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு நான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, மோகன் சைன் பண்ணியிருக்காரு. லெட்டரை வாங்குறதுக்காக அவர் ஊர்ல இருந்து வந்திருக்கலாம்ல. அப்படியே வாங்கியிருந்தாலும் லெட்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு வரலையே. அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அவருக்கு போன் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் இருங்க, அந்த பேப்பரை காட்டுங்க. இதுல மோகன் தமிழ்ல சைன் பண்ணிருக்க. அவரு இங்கிலீஷ்ல சைன் பண்ணுவாரு. மேடம், உங்க வீட்டுக்காரர்கிட்ட நானே அதை பத்தி கேட்டேன். அதுக்கு அவரு அறிஞர் கவிஞர்னு என்னைய கலாச்சிட்டாரு. அவருக்கு தமிழ் பற்று ரொம்ப அதிகம் மேடம்.